ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கம்பை மத்தியானமே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நைட் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்சதை ஊற்றிட்டு நைட் இட்லி மாவு எப்படி புளிக்க வைப்போம் அந்த மாதிரி கையால் நல்லா கரைச்சிக்கிட்டு நைட்டு பூரா புளிக்க வைக்கணும். காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிச்சிருக்கும், நல்லா சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை ஒரு ஒலை வச்சுக்கணும். ஒலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுற மாதிரி இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மெதுவாக கிளறிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கிளறணும். சிம்மில் தான் இருக்கணும். மாவு ஊற்றிட்டப்புறம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இது கிளற கிளற நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நல்லா மேலே ஏடு படியணும். இந்த மாதிரி படிஞ்சதும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி கையால் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது. அதுதான் கூழுக்கு பதம். இப்போ